இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவனென்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை, அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஒரு சாதாரண விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அற்பமான விஷயத்தை பவுல் பேசுகிறார். அப்போ அது பெரிய விஷயந்தான், ஆனால் இப்போ நமக்கு அது சின்ன விஷயம், அற்பமான விஷயம். நாம் யாரும் விக்கிரகங்களுக்கு படைச்சதை புசிக்கிறத குறித்து நாம் இப்போ பாரப்படலை அல்லது சோதிக்கப்படலை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமேன்னு சொல்கிறார். எந்த விஷயத்தை குறித்தும், அதாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது மாத்திரமில்லை, எந்த விஷயத்தை குறித்தும் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். நான் நினைக்கிறேன் நம்முடைய சபையில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும், சகோதரனோ சகோதரியோ 2 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான உபதேசம், சரியான சத்தியம், அறிவு அவங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஆனால் அந்த அறிவு நமக்கு பிரயோஜனப்படாது. அதான் இப்போ பாயிண்ட். நம்ம சபையில் எதை குறித்தும் நல்ல அறிவு இருக்குது. எது சரி எது தப்பு அறிவு இருக்குது. எது பாவம் எது நீதி அறிவு இருக்குது. ஆனால் நீதி செய்கிறவர்களோ அல்லது தேவனை அறிந்தவர்களோ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. 2வது வசனத்தில் பாருங்க, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவனென்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பவுல் இங்கே மீன் பண்ணுறார்? அதாவது புத்தி நமக்கு நிறைய விஷயங்களை குறித்து இருக்கு, ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அது பிரயோஜனப்படாது, அது இருமாப்பை தான் உண்டாக்கும். யோசித்து பாருங்கள், நம்ம மற்ற சபைகளை விட எவ்வளவோ மேன்மையானவர்கள், இது நமக்கு இருமாப்பை தான் உண்டு பண்ணியிருக்கு. இது தப்பு அது தப்பு, ரைட்டு. இந்த அறிவு நமக்கு இருமாப்பை தான் உண்டாக்கிது. அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நாங்கள் அப்படி இல்லை. நிறைய விஷயங்கள், சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும், அநேகம் பேர் இந்த சபையை விட்டு பிரிஞ்சு போனவங்க விசுவாசத்தை குறித்து எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு உண்டாயிடுச்சு, சிலுவை உபதேசத்தை குறித்து நாங்கள் சரியாக விளங்கிக்கிட்டோம், நாங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், விசுவாசத்தினால் பிழைக்கிறேன், நான் எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், சபையில் இருந்தபோது எனக்கு பாரமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அவர்கள் நம்மை குற்றம் சொல்கிறாங்களோ நாம் அவங்களை குற்றம் சொல்கிறோமோ, ஆனால் அடிப்படையில் எல்லாருக்கும் அறிவு உண்டு. அதே போல் ஒரு குடும்பமாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அறிவு உண்டு. புருஷன் எப்படி நடக்கணும் அப்படின்னு மனைவிக்கு தெளிவான அறிவு உண்டு. மனைவி தனக்கு எப்படி கீழ்ப்படியணும் புருஷனுக்கு ரொம்ப தெளிவான அறிவு உண்டு. எதை குறித்தும் நமக்கு அறிவு இருக்குது, ஆனால் அது அறிவு அல்ல. அது தேவனை அறிகிற அறிவு அல்ல. தேவனை அறிகிற அறிவு என்ன? அடுத்த வசனம் 3வது. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ
அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். இப்போ பவுல் எவ்வளவு நல்ல கான்ட்ராஸ்ட் பண்ணுறாருன்னு பாருங்க. அதாவது அறிவையும் அன்பையும் அவர் சரியாக கான்ட்ராஸ்ட் பண்ணுறார். அதாவது உள்ள வித்தியாசத்தை தெளிவுபடுத்துகிறார். எப்பா எல்லாருக்கும் அறிவு இருக்குது, விக்கிரகமாகப்பட்டது என்று ஒன்றும் இல்லை. அந்த அறிவு உங்களை என்ன செய்திருக்கு? உங்களுக்கு இருமாப்பை தான் உண்டு பண்ணியிருக்கு. நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளலையே, ஒரு சகோதரனுக்கு இடரில் உண்டு பண்ணிடுறீங்களே. அல்லது வேறு விதமாக சொல்லப்போனால், நாம் எல்லாருமே நாம் தேவனில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறதற்கு தீவிரமாக இருக்கிறோம், அல்லது வைராக்கியமாக இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் வைராக்கியமாக இருக்கிறோம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு அந்த ஒரே வசனத்தில், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான்ங்கிறார். அப்படின்னா நீ அன்பு கூறுகிறங்கிறத நீ சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா இல்லையா என்பதை நான் அறிந்து சொல்லணும், நான் அறிந்திருக்கணும். இப்போ இதை வாசிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். 23ஆம் வசனம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நாங்கள் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன். அப்போது நான் தேவனை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் தேவன் என்னை அறிவார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அறிவு இருமாப்பை தான் உண்டாக்குது. ஒரு விஷயத்தை குறித்த அறிவு நமக்கு இருமாப்பை தான் உண்டாக்குது. ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கை கொள்ளுவான். கை கொள்ளும்போது அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட மனுஷனை இவன் என்னிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று தேவன் சாட்சி கொடுப்பார், தேவன் அறிவார். இதை நம்ம தீர்க்கமாக அறிந்திருக்கணும், மூளையில் இல்லை, அனுபவத்தில். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் 28-29. மத்தேயு 7:28-29. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மலைப்பிரசங்க வார்த்தையின் முடிவில் மத்தேயு இப்படி ரெக்கார்ட் பண்ணுறார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது, எந்த வார்த்தைகளை? மலைப்பிரசங்க வார்த்தைகள் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். இந்த மலைப்பிரசங்க வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, இப்போ ஜனங்கள் வாரந்தோறும் ஜெப ஆலயத்தில் எல்லாரும் பேசுகிறத கேட்டாங்க. வேதபாரர்கள் வாரந்தோறும் பேசினாங்க. இப்போ இயேசுவும் பேசுகிறார். பளிச்சுன்னு ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் பார்க்குறாங்க. இவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது.
There is authority in His word. எப்படி இந்த அதிகாரம் இவருக்கு வந்தது? ஆச்சரியம். இயேசு பிதாவினிடத்தில் அன்பு கூர்ந்து பிதா தனக்கு போதித்தபடியே அவர் அந்த போதனையை கை கொண்டபடியால், பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருந்தது, அதிகாரமாய் இருந்தது. அல்லேலூயா. இப்போ இயேசுவின் சீஷர்களாய் நாமும் வாழ்ந்தோம் சொன்னால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை எப்படி நிரூபிக்கலாம்? அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளும் பொழுது தான். இப்போ நான் பொருளாசையை குறித்து பேசுகிறேன்னா, எவ்வளவாய் நான் பொருளாசையை குறித்து உணர்வடைந்து கீழ்ப்படிந்திருக்கிறேனோ அவ்வளவாய் தான் என்னுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கும். அதனால தான் தீர்க்க தரிசன வார்த்தை ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். போன முறை உங்களுக்கு பேசின போது கூட 2 பேரிலிருந்து தீர்க்கமாய் அதை உங்களுக்கு உணர்த்தினேன். தீர்க்க தரிசன வார்த்தைன்னு சொன்னால் அது பெரிய விஷயம் கிடையாது. நாம் நினச்சிக்கிறோம் மோசையை போல் 40 வருஷம் நாம் வனாந்தரத்தில் அலைஞ்சு அப்புறம் உடஞ்சி நான் பெரிய தீர்க்கதரிசி ஆகணும்னு இல்லை. அனுதின வாழ்க்கையில் தேவன் என்னோடு என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு சொன்னால், என்ன உணர்த்துகிறாரோ அதை உணர்வடைந்து நான் ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னால், அதை நான் இன்னொருவருக்கு சொல்லும்பொழுது அந்த வார்த்தைக்கு அதிகாரம் வந்துடுது. அல்லேலூயா. இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. ஆனால் அதற்கு மாறாய் ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் நான் சொன்னது போல் புருஷனுக்கு மனைவி எப்படி கீழ்ப்படியணும், எப்படியெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கு அப்படிங்கிற அறிவு இருக்குது. அல்லது புருஷன் என்னை எப்படி நேசிக்கணும் அப்படின்னு மனைவிக்கு அறிவு இருக்குது. இப்படி நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய அறிவினாலே புத்தி சொல்லி கொண்டிருந்தோம்னா அது தீர்க்க தரிசனமாகாது. இயேசுனுடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக இருந்தது. அப்படின்னா அதிகாரமுடையதாக இருந்தது, ஆவியாயும் ஜீவனாயும் இருந்தது, மனுஷருடைய இருதயத்தை போய் தொட்டது, அவர்கள் உணர்வடைந்தார்கள். அதற்கு ஒரே காரணம், அவர் பிதாவின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தார், அதை மற்றவர்களுக்கு சீஷர்களுக்கு போதித்தார். நாமளும் பிரசங்கம் பண்ணுறது 2-3 பேர் தான். பிரசங்கம் பண்ணுறவர்களுக்காக நான் இப்போ பேசுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் நம்ம வீட்டில் ஒருவருக்கு புத்தி சொல்லணும், பிள்ளைகளை வளர்க்கணும், சபையில் 4 பேரை விசாரிக்கலாம், நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நாம் ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ எல்லாம் நாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லணும்னு சொன்னால், நான் என்னுடைய சூழ்நிலைகளில் நான் கடந்து போகிற விஷயங்களில் நான் கற்றுக்கொண்டதை, தேவன் எனக்கு உணர்த்தினதை நாம் பேசணும். அதான் தீர்க்க தரிசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். யோவான் 8. ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். யோவான் 8:55 நீங்கள் அவரை அறியவில்லை. நான் பிதாவை அறிந்திருக்கிறேன்ங்கிறதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை என்ன? அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். அப்போ நான் அவரை அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு இருப்பதனால் அவரை அறிந்திருக்கிறேன். இப்போ நான்
இயேசுனுடைய வார்த்தையை கை கொள்ளலைன்னு சொன்னால் நான் பொய்யனாக இருப்பேன். 2:2:4ங்கிற மாதிரி எவ்வளோ தீர்க்கமாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போது அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். நான் தேவனில் அன்பு கூறுகிறேன் அப்படிங்கிறத அவருடைய கற்பனையை கை கொள்ளுகிறதுனால தான் நான் நிரூபிக்கிறேன். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நான் அவரை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்னார் பிதாவை. அவர் என்ன வார்த்தையை கேட்டாரோ அதை அவர் போதித்தார். அது அதிகாரப்பூர்வமாக இருந்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் அனுதின வாழ்க்கையில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோமோ, ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் சோதிக்கப்படுவோம். பொருளாசை, பாலிய இச்சை, பெருமை, சுயநலம், ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், என்ன உணர்த்தப்பட்டு எதுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த வார்த்தையை நான் பேசினேன்னு சொன்னால் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கும். அதுக்கு அதிகாரம் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது நான் பேசுகிற வார்த்தை வெறும் அறிவாக இருந்ததுன்னா நான் இருமாப்பாக இருக்கிறேங்கிறத நிரூபிக்கிறேன். அந்த வார்த்தை பிறருக்கும் போய் சேராது. அது தர்க்கத்தை தான் உண்டு பண்ணும். அதனால் நான் ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறேன். இப்போ எல்லாம் யாரோடையும் நான் சத்தியத்தை குறித்து கூட அதிகம் பேசுகிறதில்ல. ஒருத்தர் பேசுகிறத கேட்டால் ஒரு 5 நிமிஷத்துலேயே எனக்கு தெரியுது இவருக்கு அறிவு இருக்கா, இவர் தேவனே அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரா, அல்லது தேவன் இவரை அறிந்திருக்கிறாரா. இவருக்கு அறிவு இருக்கா, அன்பு இருக்கா. நீங்களும் அப்படி ஒரு முதிர்ச்சிக்கு வரணும். குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஒரு மனுஷன் தன்னை குறித்தும் தன் வாழ்க்கையை குறித்தும், நான் சொன்ன மாதிரி சபையை விட்டு போனவங்களோ சபைக்குள்ளே இருக்கிறவங்களோ நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நான் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், நான் இப்போ வெளிப்பாடு பெற்றிருக்கிறேன், விசுவாசத்தை குறித்து எனக்கு தேவன் வெளிப்படுத்திட்டாரு, கீழ்ப்படிதலை குறித்து எனக்கு வெளிப்படுத்திட்டாரு, இப்படி ஏதாவது ஒன்றை குறித்து நாம் இருமாப்படைந்து இருக்கிறோம்னு சொன்னால் நம்மிடத்தில் அன்பு இல்லை. தேவ அன்பு நம்மிடத்தில் இல்லை. தேவன் நம்மை அறியவில்லை. நாம் அவரை அறிந்திருக்கிறோம்னு சொல்கிறோம். எனக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறோம். அறிவு இருமாப்பு தான் உண்டு பண்ணும். ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கிற வெளிப்பாடு என்னை நொறுக்கி கீழ்ப்படிய செய்து, பிதா குமாரனை குறித்து சாட்சி கொடுத்தது போல, இவர் என் நேசகுமாரன், இவரை அறிந்திருக்கிறேன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை குறித்தும் நான் என்னுடைய மாம்சத்தில் உள்ள ஆசை இச்சைகளை நான் கண்டு, ஐயோ நான் இவ்வளவு சுயநலக்காரனாக இருக்கிறேன், இயேசு பிறருக்காக வாழ்ந்தார், நான் இவ்வளவு பெருமைக்காரனாக இருக்கிறேன், இயேசு எவ்வளவு தாழ்மையாக இருந்தார், இப்படியாய் நான் இம்மைக்குரிய உலகத்துக்குரிய பொருளாசையை உடையவனாக இருக்கிறேன், நித்தியத்தை குறித்து உணர்வு இல்லாமல் இருக்கிறேன். இப்படியெல்லாம் நாம் உணர்வடைந்து எவ்வளவாய் கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவாய் நாம் அவரை அறிந்திருக்கிறோம். யோவான் 8 வாசித்தது போல, நான் அவருடைய வார்த்தையை கை கொண்டதனால் நான் அவரை அறிந்திருக்கிறேன். நான் வார்த்தையை கை கொண்டு அவரை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருக்குது. ஆனால் நான் பொய் சொல்லலை. நாம் அதே வார்த்தையில் நான் கை கொள்ளலைன்னு சொன்னால் அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறது பொய்யா இருக்கும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 10 முறை தியானிச்சிருக்கிறோம்.
அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ரெண்டு இடத்துல வருது. கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எந்த ஒரு விஷயத்திலும் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்படியே 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், கலாத்தியர் 6:15 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அப்போது எனக்கு ஒன்றை குறித்து அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தை குறித்த எனக்கு சரியான அறிவு எனக்கு இருக்குது. சிலுவை குறித்து சரியான அறிவு இருக்குது. சிலுவை பாதைன்னா என்னன்னு எனக்கு சரியான அறிவு இருக்குது. சில பேர் என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசுவாங்க. போன வாரம் வட்டமலையில் ஒரு குடும்பத்தை புதுசாக சந்தித்தேன். ஏதோ ஒரு பெங்களூர்லேருந்து வர்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த பைபிளுங்கிற டினாமினேஷன், வேதாக மாணாக்கர்கள் அப்படிங்கிற இதில் சிலுவை பாதையை குறித்து நம்ம பேசுகிற மாதிரியே சரியாக போதிக்கிறாங்க. என்னுடைய மனைவி ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. பிரதர், இங்கே வந்து அதே போல் தான் இது இருக்குங்கிறதுனால தான் இங்கே வர்றாங்களே ஒழிய, ஆனாலும் அந்த சபை உபதேசத்தை குறித்து ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்க. பிரதர், 144,000 பேரில் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு வைராக்கியமாக இருக்காங்க. பிரதர், இவங்களை என்ன செய்கிறது, எப்படி நடத்துறதுன்னு தெரியல. புருஷன் என்னிடத்தில் பேசுகிறார். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னு தெரியுமா? பிரதர், உங்கள் ஒய்ஃபு கோவப்படுறாங்களா இல்லையா? ஆமாம், கோவப்படுறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் இப்போது இந்த உபதேசம்தான் சரி அப்படின்னு சொல்லி நம்முடைய சபை உபதேசத்தை குறித்தெல்லாம் அவங்கள்ட்ட பேசாதீங்க. நீங்கள் முதல்ல இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு சரியான உபதேசத்துக்கு, சத்தியத்துக்கு சபைக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வார்த்தையை கை கொண்டு நீங்கள் கோபத்தை ஜெயிங்க. கோபப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உங்கள் மனைவிக்கு புத்தி சொல்லுங்கள். உன் உபதேசமோ என் உபதேசமோ எது சரிங்கிறது காரியம் கிடையாது. பாவம் செய்யாமல் வாழ்வது தான் காரியம். நீ 144,000 பேரில் இரு, இல்லை 10 பேரில் ஒருத்தராக கூட இரு. கோபப்படுறையே, கோபத்தை ஜெயிச்சு நீ வாழ்கிறையான்னு கேளுங்க. பிரதர், அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமாம் பிரதர், உபதேசம் வந்து நமக்கு இருமாப்பை தான் உண்டு பண்ணி சண்டையை தான் உண்டு பண்ணுது. நீங்கள் சொல்கிறபடியே நான் முன்மாதிரியாக நடந்து புத்தி சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டார். இதுதான் இப்போ காரியம். அநேகம் பேர் அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருந்தது. ஏன்னா அவர் கை கொண்டு போதித்தார். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அநேகம் பேர் நீங்கள் கை கொண்டு போதிக்கணும் அப்படின்னா இனிமேல் நான் வாயவே திறக்கக்கூடாது. போதிக்கிறத பற்றி நான் இப்போ பேசலை. நாம் இதை விசுவாசத்தோடு கேட்கணும். இயேசு கை கொண்டு போதித்தார்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அநேகம் பேர் நாம் இந்த மாம்சம் எப்படிப்பட்டது, இயேசுவை புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாய் நாம் பின்பற்றணுங்கிறதெல்லாம் சரியாக விளங்கியிருக்கணும். அதாவது இயேசுவும் என்னை போல சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தில் இருந்தார்.
அப்படின்னா அவரும் அனுதினமும் பொருளாசையினால் சோதிக்கப்பட்டார். எல்லா ஆசை இச்சைகளும் அவருடைய மாம்சத்தில் இருந்தது. ஆனால் அவர் ஒரு முறை கூட பாவம் தனக்குள்ளே பிரவேசிக்க அவர் அனுமதிக்கவே இல்லை. மாம்சத்தில் பாடுபட்டார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 'இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள்.' இப்போ ஒரு நேர்த்தியாக ஒரு பாட்டு பாடணும். பாவம் செய்து வாழ்வதிலும் சாவது லாபமே. அது இயேசுவின் சிந்தை. இயேசு மாம்சத்தில் பாடுபட்டபடியால் ஒரு முறை கூட ஒரு பாவம் கூட அவருடைய ஆவிக்குள் இருதயத்துக்குள் பிரவேசிக்கலை. ஆனால் அவருடைய மாம்சத்தில் ஆசை இச்சைகள் இருந்தது. அவரும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார், போராடினார். இது நமக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்கணும். பிதாவினுடைய வார்த்தையை அவர் கை கொண்டார், கேட்டு கீழ்ப்படிந்தார். நித்தியத்துக்குரிய மனுஷனாயிரு, இம்மைக்குரியதுக்காக நீ கவலைப்படாத, பாரப்படாத, எது அழிஞ்சாலும் நீ கவலைப்படாத, அது முக்கியம் கிடையாது. அதற்கு கீழ்ப்படிஞ்சதுனால பழிச்சின்னு ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், பூமியிலே கள்ளர்கள் திருடுவார்கள், பொட்டரித்து போகும்னார். அப்போது பிதாவினுடைய வார்த்தையை ஆண்டவர் கேட்டு கீழ்ப்படிந்ததுனால அவருடைய வார்த்தை அதிகாரமாக இருந்தது. நாமும் அப்படி வாழ முடியும். இயேசு நம்மை போல தான் இருந்தார். அவர் நாளைக்காக கவலைப்படாமல் இருந்தார். நானும் கவலைப்படாமல் இருக்க முடியும். நான் இந்த பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டியதில்லை. இயேசுவை போல என் தேவைகள் சந்திக்கப்படும். த ரிச்சஸ்ட் மேன் வாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா உண்மையாலுமே அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு 3 கார் இருந்தது, 4-5 பங்களா இருந்ததுன்னு இந்த முட்டாள் பிரசங்கிமார்கள் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பிரசங்கம் பண்ணுறாங்களே, அப்படி அர்த்தமா? என் காரை பாருங்கள், வீட்டை பாருங்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார், நீங்கள் என்னை போல விசுவாசிங்க. முட்டாள்தனமாக அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. இயேசு ஐஸ்வர்யவான்னா என்ன அர்த்தம்? த ரிச்சஸ்ட் மேன் ஆன் திஸ் எர்த் வாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஹூ இஸ் த ரிச்சஸ்ட் மேன்? யார் பணக்காரன்? எப்பையெல்லாம் அவனுடைய தேவை சந்திக்கப்படுதோ அவன் தான் பணக்காரன். வரி வசூலுக்கு வர்றானா அவர் ஐயோ என்ன செய்கிறது அப்படின்னு தலையை சொரியல, பாக்கெட்டில் ஏப்பா யூதாஸ் எவ்வளோ வச்சுருக்க, இருக்கா இல்லையா, கணக்கு வழக்க பாரியா, அப்படியெல்லாம் சொல்லுங்க. அவர் ஐஸ்வர்யவான். பேதுரு தூண்டில போடு, மீனை எடு, மீன் வாய்க்குள்ள காசு இருக்குது, அந்த காசை அவனுக்கு கொடுத்துரு, அவ்வளோதான். எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த காசு அங்கே இருந்துச்சு, அதை கொடுத்தார். எவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதோ அவன் தான் ஐஸ்வர்யவான், த ரிச்சஸ்ட் மேன். ஒரு இடத்துல நான் போய் இறங்குறேன். இறங்கின உடனே என்னை ஒரு வாகனத்தில் கூப்பிடுறாங்க. என் தேவைகள் சந்திக்கப்படுது, நான் தான் பணக்காரன். எனக்கு 5 பிள்ளைகள் படித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எனக்கு பணம் இருந்தது. 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணத்துக்கெல்லாம் எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணம் என்னிடத்தில் இருந்தது. நான் என்னுடைய கூட பிறந்தவங்கள்ட்டையோ மற்றவங்கள்ட்டையோ கடன் கேட்கல. ஆண்டவரே, நான் தேவ மனுஷன், நான் ஒரு தேவைக்கும் உள்ளாகக்கூடாது. ஐயோ பிரதர் இப்படி கஷ்டப்படுறாரேன்னு யாருமே என்னை பார்த்து பரிதாபப்படக்கூடாது. அப்படி பட்டா நான் தேவ மனுஷன் இல்லை. இயேசுவை யாராவது பார்த்து ஐயோ இப்படி கஷ்டப்படுறாரேன்னு பரிதாபப்பட்டாங்களா? அதான் பணக்காரன்.
ரிச் பிளஸட் மேன். உங்களுக்கு அந்த விசுவாசம் வேணும். இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள்னு பிரசங்கம் பண்ணார், கவலைப்படாதிருங்கள்னு பிரசங்கம் பண்ணார். ஏன்னா அவருடைய தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டது. ஏன் நான் அப்படி இருக்க முடியாது? தான் விசுவாசம். கிறிஸ்துவின் சிந்தை அப்படி உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. அதான் காரியம். பாருங்கள், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இயேசுவும் மாம்சத்தில் இருந்தார். அவர் பாடுபட்டதுனால பாவம் உள்ளே பிரவேசிக்காமல் அவர் பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். பாவத்தை அவர் வெளியே வைத்திருந்தார். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனால் கிடந்தது. அவருடைய மாம்சத்தில் ஆசை இச்சைகள் இருந்தது. ஆனால் பாவம் உலகத்தில் இருந்தது, அவரிடத்தில் இல்லை. அதனால தான் நான் பரத்திலிருந்து வந்தவன் அப்படின்னார். உங்களில் எவன் ஒருவன் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று குற்றப்படுத்தக்கூடும். There is no sin in me, it is all outside. சரி, நாம் ஏற்கனவே பாவம் செய்தவங்க, தாயின் கற்பத்திலிருந்து பாவம் செய்தவர்கள். நம்முடைய மாம்சத்தில் பாவம் வாசமாயிருக்கு. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆனாலும் காரியம் இப்போ என் மாம்சத்தில் பாவம் வாசமாயிருக்கே அப்படிங்கிறது கிடையாது. காரியம் என்னன்னா, எனக்கு முன்னோடியாய், எனக்கு வழிகாட்டியாய், மாம்சமாகிய திரையின் வழியாய் இயேசு மாம்சத்தில் பாடுபட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். நான் அதே சிந்தையை உடையவனாய் இருந்தால், பாவம் என்னிலே வாசமாய் இருந்தாலும் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பேன். அல்லேலூயா. sin will not have dominion over me. என் மாம்சத்தில் பாவம் வாசமாக இருந்தாலும் நான் பாவத்தை ஜெயிக்க அது என்னை விட்டு போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு காற்று உள்ள டயரில் ஒரே ஒரு சின்ன ஹோல், ஒரு பின்னூசி அளவுக்கு ஹோல் இருந்ததுன்னு சொன்னால் அந்த வண்டி எப்போ பிரேக் டவுன் ஆகும்? பின்னு குத்துன உடனே பிரேக் டவுன் ஆகுதா? இல்லை. அந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கடைசியில் ரிம்மு டக டகன்னு அடிக்கும். அப்போ தான் நிறுத்தி பார்த்தா. ஆனால் பின்னு குத்துனது எப்போ? எத்தனையோ கிலோமீட்டர். அதே போல் காற்று போகிறது போல் என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பாவமும், நான் சொன்னது போல் பொருளாசை அப்படின்னு சொன்னால், என்னிடத்தில் உள்ள பொருளாசையை நான் கண்டு நியாயம் தீர்த்து என்னை சுத்திகரித்தேன்னு சொன்னால் கொஞ்சம் பொருளாசை போகும். அதுக்கு பிறகு இன்னமும் எனக்கு வெளிச்சம் கொடுக்கப்படும். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நேர்மையாக என்னை நியாயம் தீர்த்தால் என்னுடைய பொருளாசை இன்னும் எதெல்லாம் பொருளாசைன்னு எனக்கு தெரிய வரும். இன்னும் நான் எவ்வளவு பெருமையாக இருக்கிறேன்னு தெரிய வரும். இன்னும் நான் எவ்வளவு சுயநலமாக இருக்கிறேன்னு தெரிய வரும். இப்படியெல்லாம் நான் சுத்திகரித்து கொண்டே இருந்தேன்னு சொன்னால், டயர்லேருந்து காற்று போகிறது போல் என்னுடைய பாவம், என் மாம்சத்தில் வாசமாக இருக்கிற பாவம் என்னை விட்டு போய்கொண்டே இருக்கும். இதுதான் சுத்திகரிப்பு. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவரை போல் நான் கான்சியஸாக நடந்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால், பாவத்தை மேற்கொண்டு நடந்து கொண்டே இருந்தேன்னு சொன்னால், என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு போய் டயர் ஃப்ளாட் ஆகிற மாதிரி நித்தியத்தில் போகும்போது என்னிடத்தில் பாவமே வாசமாக இருக்காது. ஆனால் அந்த பாதையை எப்படி பேதுரு சித்தரிக்கிறார்? பேதுரு 1 பேதுரு 4:2 என்ன அவஸ்தம்? மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும், நாசியிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும் மாம்சத்தில் பாடுபட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளே அநேகம் பேர் அப்படி பாடுபடுறதில்லை.
நாம் தேறிட்டோம்னு நினைக்கிறோம். அதனால தான் நம்முடைய வார்த்தைக்கு அதிகாரம் இல்லை. பேசினதவே பேசிக்கிட்டு இருக்கிறோம், சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய வார்த்தை புது அபிஷேகத்தால், புது வெளிச்சமாய், புது அதிகாரமாய், பிறருக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கணும்னு சொன்னால் என்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். நான் தாழ்மையில் வளர்ந்து கொண்டே இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய வார்த்தைக்கு ஆவியும் ஜீவனுமாய் இருந்து தாழ்மையை குறித்த வெளிப்பாடு பிறருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இயேசு அப்படி தான் வளர்ந்தார். நாமும் அப்படிப்பட்ட வளர்ச்சியை அடையணும். அதான் அர்த்தம் இந்த வார்த்தைக்கு. பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். நமக்குள்ளே பாவம் வாசமாய் இருக்கிறது களைந்து போடப்படும். இயேசுவோ அவர் மாம்சத்திலே பாடுபட்டு பாவம் உள்ளே பிரவேசிக்காமல் தன்னை காத்து கொண்டார். இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். என்னுடைய மாம்சத்தில் உள்ளே இருக்குது, அவருடைய மாம்சத்துக்கு வெளியே இருந்தது. ஆனால் மாம்சம் ஒன்று தான். அவர் போன பாதை எனக்கும் உண்டு. அவர் சிலுவை சுமந்தபடியால் நானும் சிலுவை சுமக்கிறேன். அவர் பாவம் பிரவேசிக்காதபடி காத்து கொண்டார். நான் பாவம் விட்டு ஓய்ந்திருக்கும்படிக்கு நான் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறேன். இதுதான் அவரை அறிகிற அறிவு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். பேதுரு பவுலை குறித்து சொல்றார். ஆல்மோஸ்ட் பவுலுடைய பிரசங்கம் முழுவதும், அவருடைய எழுத்துக்கள் முழுவதும் இப்படி சிலுவை பாதையை குறித்து இருக்கு, கீழ்ப்படிதலை குறித்து, விசுவாசத்தை குறித்து எழுதியிருக்கு. அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். நான் சொன்னது போல விசுவாசத்தை குறித்து எனக்கு வெளிப்பாடு கிடைச்சிருச்சுங்கிறாங்க, கீழ்ப்படிதல் சிலுவையை குறித்து எனக்கு வெளிப்பாடு கிடைச்சிருச்சுங்கிறாங்க. நாங்கள் தான் 144,000 பேரில் ஒருத்தருங்கிறாங்க. சபைனா நாங்கள் தான் சபைங்கிறாங்க. நாமளும் தான் எத்தனையோ விதத்தில் மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் காரியம் அது கிடையாது. காரியம் என்னன்னு சொன்னால் 18ஆம் வசனத்தில் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவரை அறிகிறதுனா அன்பிலே நிலைத்திருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறது. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். இப்போ இயேசு பொருளாசை இல்லாதவராக இருந்தார். அவர் கவலைப்படவும் இல்லை, இம்மைக்குரியதில் அவருடைய இருதயமும் இல்லை. நாம் எல்லாரும் சம்பாதிக்கணும், பிள்ளை குட்டிகளை வச்சுருக்கிறோம், வீடு கட்டணும், சேர்த்து வைக்கணும், எல்லாம் நமக்கு உண்டு தான். எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, நான் வீடு வச்சுருக்கேன், எனக்கு நான் வேலை பார்த்த ஊர்லெல்லாம் ஒரு பிளாட் வாங்கியிருக்கிறேன். சேர்த்து வைக்கிறதுன்னா அந்த அர்த்தம் கிடையாது. என்னுடைய இருதயம் இயேசுவை போல் இருந்ததுன்னு சொன்னால் என்னுடைய பொக்கிஷம் அது அல்ல. உங்கள் இருதயம் இருங்கேயோ அதுதான் உங்களுடைய பொக்கிஷம். அப்போ என் 5 பிள்ளைகளும் என்னுடைய இருதயத்தில் இல்லை, எல்லாரையும் விட்டுட்டு போக தயார். என் வீடு, என்னுடைய கார் என்னுடைய இருதயத்தில் இல்லை, அதையெல்லாம் நான் விட்டு போக தயார். ஏன்னா என்னுடைய இருதயம் அவரிலே இருக்கிறது. என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் என்னுடைய பிளாட்லேயும் நிலத்திலையும் வீட்டிலையும் இல்லை. என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்கிறது. இயேசு பிதாவில் நிலைத்திருந்தது போல நாமும் நிலைத்திருக்க முடியும். இயேசு மாம்சத்தில் பாடுபட்டு பாவம் செய்யாமல் வாழ்ந்தது போல நம்முடைய மாம்சத்திலே பாவம் வாசமாக இருந்தாலும்
மாம்சத்திலே பாடுபட்டு இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவ சித்தத்தின்படி பிழைத்து நாம் பாவத்தை 1 என்ன வாசம், பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். இங்கிலீஷில் எப்படி எழுதிட்டுன்னா, rest of the time in the flesh no longer for the lust of men but for the will of God. ஒன்றாம் வசனத்தில் he who has suffered in the flesh has ceased from sin. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ceased from sin. ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி எப்படி டயர் காற்று இறங்கி நிற்கிதோ அதே போல் பாவம் செய்வதிலிருந்து, அந்த ஓட்டத்திலிருந்து ஐ சீஸ் ஃப்ரம் சின். சாத்தியமான வாழ்க்கை. கோபத்தை ஜெயிக்கிறது, பாலியச்சையை ஜெயிக்கிறது, பொருளாசையை ஜெயிக்கிறது. சீஸ் ஃப்ரம் சின் அப்படின்னா தாயின் கர்ப்பத்திலிருந்தே நான் பெருமைக்காரன் தான், சுயநலக்காரன். ஆனால் என்னுடைய பாவத்தை நான் களைந்து போட்டு இயேசுவை போல் மாம்சத்தில் பாடுபட்டு நான் கீழ்ப்படிந்து அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து நான் ஐ கேன் சீஸ் ஃப்ரம் சின். என்னை விட்டு பாவம் அப்படி போய்கொண்டே இருக்கும். மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் நாம் எல்லாரும் நாசியிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும் மாம்சத்தில் பாடுபட்டு பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கணும். இயேசுவை போல் மாம்சத்தில் பாடுபடுகிற சிந்தையை கொண்டிருக்கணும். அவரை அறிகிற அறிவிலே வளரணும். அவருடைய வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்கணும். என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு அவர் சொன்னது போல், நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளிடத்தில் பேசினா, புருஷனிடத்தில் பேசினா அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கும். யோசித்து பாருங்கள், ஒரு குடும்ப சூழ்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, 2 பேரில் யாராவது ஒருவர் கவலைப்படாமல் இருந்து, மனைவி புருஷனுக்கோ அல்லது புருஷன் மனைவிக்கோ புத்தி சொன்னால் எப்படி இருக்கும்? கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் இம்மைக்குரிய காரியம், அற்பமான விஷயம், இதுக்கெல்லாம் போயிட்டு கவலைப்படாதீங்கன்னு கவலைப்படாமல் இருக்கிற ஒரு மனைவி புருஷனுக்கு புத்தி சொன்னால் எப்படி இருக்கும்? வேத வார்த்தை நிறைவேறும். புத்தியுள்ள ஸ்திரீ ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள். அதே போல் தான் எல்லா விஷயத்துலையும், சபையாக இருக்கட்டும், என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தீர்க்க தரிசன வார்த்தைன்னு போன மாதம் நான் போன புதன்கிழமை சொன்னதுன்னா அதனுடைய அர்த்தம் வேத வார்த்தை இல்லை. அதான் நான் சொன்ன மாதிரி வேத வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வேத அறிவு இருக்குது. அநேக விதத்தில் நான் இப்படி தான் பாரப்படுவேன். நாம் ரொம்ப மீட்டிங்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு சண்டே மீட்டிங், அந்த கூடுகை, எல்லாரும் சரியாக பேசுனாங்களா, நான் சரியாக பேசினேன்னா, அறிவுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? சரியாக போன ஒரு பிரசங்கத்தில் சமீபத்தில் கூட கேட்டேன். ஒரு மீட்டிங்க்கு ஒருவர் சரியான ஆவியில் வந்தால் அவர் வாயை திறக்காமலே ஆசீர்வதிக்க முடியும். கிறிஸ்துவின் சிந்தையிலே ஒரு மனுஷன் வந்தால், மாம்சத்தில் பாடுபட்டு பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பேன் அப்படின்னு நாம் எல்லாரும் அந்த கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நான் மீட்டிங்க்கு வந்தோம்னு சொன்னால், யாரோ ஒருவர் குளறுபடி பண்ணாலும் அது நம்மளை பாதிக்காது, தப்பாக பேசினாலும் அது நமக்கு பாதிக்காது. தேவனை அறிந்திருக்கிறவர்கள் இருக்கும் பொழுது அறிவு உடையவர்கள், அதாவது இருமாப்பாய் உள்ளவர்களுடைய பேச்செல்லாம் எடுபடாது. இதுதான் எனக்கு உற்சாகமாக இருக்கு. தேவன் நம்முடைய சபையில் இருந்தால் மீட்டிங் முக்கியம் கிடையாது. சீஷர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த சீஷர்களுடைய கூடுகையில் அங்கே
தேவனை அறிகிற அறிவு உடையவர்கள். நான் சொன்ன மாதிரி கீழ்ப்படிந்து நொறுங்கின ஆவியிலே உடையவர்கள். அவர்கள் எந்திரிச்சு பேசணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சகோதரனோ சகோதரியோ வாயை திறக்காமலே சபை கூட்டத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஆமேன். அப்படிப்பட்ட விசுவாசமுடையவர்களாக இருங்க. தேவன் நம் மத்தியில் இருப்பார், நிச்சயமாக இருப்பார். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. மீட்டிங் முக்கியம் கிடையாது. ஒவ்வொருவரும் என்ன ஆவியில் இருக்கிறோம். நான் நொறுங்கின தேவையுள்ள ஒரு மனுஷனாய் அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு தான் பக்தி விருத்தியை உண்டாக்கும். நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கை கொண்டு நான் ஒரு நல்ல ஆவியில் நான் சபைக்கு வந்தேன்னு சொன்னால் நான் என்னை அறியாமலே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இப்படிப்பட்ட சபையாய் நாம் கூடுவோம், வளருவோம். தவறுகள் நடக்கலாம். சபையில் சில பேர் தவறாக பேசலாம். அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இப்போ எல்லாம் நான் மீட்டிங்கில் இன்னார் இப்படி பேசுனா அப்படி பேசினாருன்னு சொல்கிறதெல்லாம் இப்போ எனக்கு பாரமே கிடையாது. என்னுடைய காரியமெல்லாம் அவர்கள் ஆவிக்குரிய மனிதர்களாய் வளர்கிறார்களா, பிதா நடாத நாட்கள்லாம் பிடுங்கி எறியப்படும். இயேசுவை போல் மாம்சத்திலே பாடுபட்டு பிதாவின் சித்தம் செய்யணுமேன்னு ஆசை இச்சைகளை வெறுக்காதவர்கள் உதிர்ந்து போயிடுவாங்க. ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா இலை பழுப்பாக இருக்கும். ஐயோ அது பழுப்பாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் சில சமயங்கள் அது துளுத்துரும். பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பழுப்பு நிறமாகி பச்சையாயிடும். ஆனால் ஒரு சில இலைகள் பழுப்பானது என்னாகும், காஞ்சி சருகாகி உதிர்ந்துடும். இப்போ பழுப்பாக இருக்கிற இலையை பார்த்து இது பச்சையாகுமா அல்லது சருகாகி உதிருமாங்கிறது எனக்கு என்ன தெரியும்? இந்த நிச்சயம்தான் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. எனக்கு யாரை குறித்தும் கவலை கிடையாது. ஐயோ சபை என்ன ஆகுமோ, எப்படி இருக்குமோ, இவர் என்ன ஆவாரோ அவர் என்ன ஆவாரோ, இது சரியோ, அதெல்லாம் பாரமே கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் நிலைத்திருப்போம். மரத்தில் நிலைத்திருந்தோம் சொன்னால் பழுப்பாக இருக்கிறது கூட பசுமையாயிரும். நாம் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்ல வேண்டாம். இது பழுப்பு இலை, இது சருகாகி உதிரப்போகுது, நான் ஏன் அதை சொல்லணும்? தேவன் அறிவார். காரியத்தின் கடைத்தொகை அந்த வார்த்தையை வாசித்து முடிப்போம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வாசிங்க. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆமென். பேதுரு 4ஆம் அதிகாரம் வார்த்தையில் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை குறித்து பேதுரு பேசுகிறார். இந்த வார்த்தையை ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு உட்பட்டுகிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு ரோமர் 6:14 வாசிக்கிறோம். இங்கே பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான் அப்படின்னு வாசிக்கிறோம். ரெண்டும் ஓரளவுக்கு ஒரே மாதிரியான வசனங்கள் தான். ஆனால் ரெண்டையும் நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படை நாம் நம்முடைய மாம்சத்திலே பாடுபட்டு அந்த வாழ்க்கையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். மாம்சத்திலே பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்.
மனிதர்களுடைய விருப்பத்துக்கு இணங்கி நாம் பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக அப்படின்னு பார்க்குறோம். மெய்யான ஆவிக்குரிய தன்மை என்ன அப்படின்னா, நமக்கு பிரியமாய் நாம் நடக்கக்கூடாது, மனிதர்களுக்கு பிரியமாகவும் நான் வாழக்கூடாது, தேவனுக்கு பிரியமாக மட்டுமே நான் வாழ வேண்டும். அதுதான் மெய்யான ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அடிப்படை நான் என்னுடைய விருப்பங்களுக்கு நான் மறிக்கணும். அப்படி நான் மறிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னுடைய மாம்சத்தில் ஒரு பாடு உண்டாகும், நான் பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பாடுகளினுடைய நம்மை அழைத்து செல்ல முடியும். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அவர் சிலுவைக்கு தான் நம்மை நடத்துவார். நம்முடைய சுயத்தை அவர் புசுக்கத்தான் நமக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போது நாம் இந்த சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சிந்தையை நான் ஒரு ஆயுதத்தை போல என்னுடைய கையிலே நான் எடுத்துக்கொள்கிறேன். எப்பொழுதும் என்னுடைய சுயத்துக்கு நான் மறித்து என்னை பிரியப்படுத்தாமல், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை பிரியப்படுத்தாமல் உம்மை மட்டுமே நான் பிரியப்படுத்தி வாழ இந்த சிந்தையை நான் ஆயுதமாக தரித்து கொள்கிறேன். ஒரு போர் வீரனை போல நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஐ எம் வில்லிங் டு சஃபர் அட் எனி டைம். இதுதான் இந்த ஆயுதத்தை தான் நாம் வைத்து கொள்ளணும். இந்த சிந்தையை நாம் வைத்து கொண்டோம்னா நாம் தேவனிடத்திலே கிருபையை பெற்றுக்கொண்டு மாம்சத்திலே பாடுபட்டு தேவனை பிரியப்படுத்தி வாழ முடியும். ஆண்டவரை பார்க்கும் பொழுது 12 வயசில் அவருக்கு இருந்த சிந்தை எப்படி இருந்ததுன்னா, அந்த பண்டிகைக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. ஆனால் அவர் தேவாலயத்தில் இருந்துடுறார். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வரும். 3 நாளைக்கு பின்பு 46ஆம் வசனம், அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். திரும்பி பிள்ளையை காணான்னு தேடி வர்றாங்க. ஆனால் அவரோ தேவாலயத்தில் இருக்கிறார். அங்கே இருக்கிற போதகர்கள் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை இவர் கேள்வி கேட்கவும் பார்க்குறாங்க. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அவங்களெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அவர் பேசுகிறத பார்த்து, அவர் சொல்கிற பதிலெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இது எப்போ நடக்குதுன்னா, அவருக்கு 12 வயசில் தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமோ என்றார்கள். அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறார்னா, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். இந்த வார்த்தை தான் எனக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. Do you not know I will be in the business of my father? 12 வயதில் ஒரு பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருந்ததுன்னா ஏன் நமக்கு இருக்கக்கூடாது? அது இல்லாததுனால தான் நாமெல்லாம் தள்ளாடுறோம். சபையில் அநேகர் தள்ளாடுறாங்க. உலகத்தையே பார்த்து கொண்டு ரட்சிக்கப்பட்டும் கூட அநேக வருடங்களாக சபையில் இருந்தும் கூட தேவனுடைய காரியங்களுக்காக தங்களை ஒப்பு கொடுக்காமல், தேவனுடைய காரியங்களுக்கென்று வாழாமல், சிலுவையிலே அவரை அறைந்த இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, there is no wonder they don't grow spiritually. அதான் சொல்ல முடியும். அவர்கள் ஆவிக்குரியமாய் வளராமல் இருக்கிறது ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. 12 வயசில் அவர் அப்படி இருந்தார்னா அவர் பிதாவுக்கு அடுத்தவர்களை தேடினார். அடுத்து பாருங்க, தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. நாம் கூட அப்படி தேவனுக்கு அடுத்தவர்களை தேடும் பொழுது, கடவுளை தேடும் பொழுது, அவரை குறித்தே நாம் சிந்தையாக இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்மை புரிந்து கொள்ள மாட்டாங்க.
அவரை குறித்து சொன்னாங்க, இவன் மதி மயங்கி இருக்கிறான், என்னென்னோ சொன்னாங்க, குடும்பத்தாரே சொன்னாங்க. 12 வயசில் அப்படி இருந்தார், 30 வயசில் எப்படி இருந்திருப்பார்? அவ்வளோ வளர்ந்திருப்பார். பிதாவின் சித்தத்தையே செய்ய அவர் அவ்வளோ ஆர்வமாக இருந்தார். பின்பு அவர் அவருடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இதயத்திலே வைத்து கொண்டாள். பரிசுத்தமான ஒரு ஸ்திரீ மரியாள். அவர் பேசுறது புரியல அவங்களுக்கு, ஆனால் அவங்களோ இதயத்தில் வச்சு கொள்கிறாங்க எல்லாத்தையும். என் மகன் இப்படி இருக்கிறார், அவங்களுக்கு தெரியும் தேவாவினால் உண்டானவர் அப்படின்னு சொல்லி. புரியலாம் கூட அவங்க அதெல்லாம் இதயத்தில் தியானிக்கிறாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? பிதாவுக்கு அடுத்தவர்களை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? அப்படி தேடினோம்னா நாம் சீக்கிரமாக வளர்ந்துருவோம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளராததுக்கு இதுதான் முக்கிய காரணமாக இருக்க முடியும். அழிந்து போகிற இந்த உலகத்தையே நாடி இந்த உலகத்தில் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நாம் தேடிக்கொண்டே இருந்தால் எப்படி நாம் வளர முடியும்? ஆண்டவருடைய வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் அவர் பிதாவை தேடினார். அவர் என்ன சொன்னாரோ அதையே செய்ய ஆர்வமாக இருந்தார். பிதாவினால் பிழைத்தார். பிதாவினால் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு நாம் ஆண்டவரினால் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து ஆண்டவரை தேடி நாம் பேசணும்னா அது தீர்க்க தரிசனமாக இருக்கும். அந்த வார்த்தைகள் நாம் பேசுகிற வார்த்தைகளாகவே இருக்கலாம், ஆனால் வித்தியாசமாக இருக்கும். அந்த வார்த்தைகளிலே ஒரு ஜீவன் இருக்கும். கேட்குறவங்களுக்கு அது ஒரு ஜீவனை கொடுக்கும். இதைத்தான் நானும் வாஞ்சிக்கிறேன். இப்படி நாம் வளரணும். நம்முடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் சபை. அப்படிப்பட்ட ஒரு சபையைத்தான் ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். எங்கே என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்கள் அவர் மத்தியிலே நான் இருப்பேன்னு சொன்னால், அந்த நாமத்திலே, நாமம்னா அதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஏதோ பேர்லன்னு கிடையாது. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கூடிட்டோன்னு கிடையாது. அந்த அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே, அவரை அறிந்த அடிப்படையிலே, அந்த நாமத்திலே கூடுகிறவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் அப்படின்றார் ஆண்டவர். இதைத்தான் நாம் வாஞ்சிக்கணும். தேவன் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார்னா அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை நாம் முதலாவது தேடும் பொழுது நமக்கு ஒன்றும் குறைவுபடாது. அவர் எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும்னா அவர் உண்மை உள்ளவர். அந்த வார்த்தை உண்மை உள்ளது. அவரை நான் தேடும்போது எனக்கு ஒன்றுமே குறைவுபடாது. ஆண்டவருக்கு ஒன்றுமே குறைவுபடலை, அதே போல் எனக்கும் ஒன்றுமே குறைவுபடாது. நான் ஐஸ்வர்யவானாக இருப்பேன். என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், என்னுடைய குடும்பத்தாருடைய தேவைகள் சந்திக்கப்படும். நான் யாரிடத்துல நான் போய் கை நீட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. நீதிமான் கடன் கொடுப்பான ஒழிய கடன் வாங்க மாட்டான்னு தான் எழுதியிருக்கு. எவ்வளோ விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் இருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையை காண்பித்து அந்த வாழ்க்கையிலே நாம் வளர ஒரு நாளும் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார். நாம் அதை கேட்டோம்னா போதும். பிதாவுக்கு அடுத்தவர்களை நான் தேடினா போதும், அவர் நம்ம காண்பித்து கொண்டே இருப்பார். அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். நல்ல பிதாவே, உங்களை அன்போடு போற்றிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்பதற்கும் அதிகமாய் விரும்புவதற்கும் அதிகமாய் நீங்கள் எங்களுக்கு கிரியை செய்கிறீர்கள். நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை யோசிக்கிறீர், உங்களுடைய ஆவியினால் எங்களை பலப்படுத்துகிறீர், உற்சாகப்படுத்துகிறீர். நன்றி. தேங்க்யூ லார்ட். உண்மை போல் வாழ விசுவாசிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமம் எங்களை மகிமைப்படுவதால். Glory to God. ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் குடும்பத்தையும் பொறுப்படுத்துகிறோம். வர முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இரக்கமாய்
தேங்க்யூ. சபையை கட்டும் ஆண்டவர். நானே சபையை கட்டுவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உன்னுடைய சிந்தை உள்ள ஜனங்களை கூட்டிச் சேரும். ஆமாம் ஆண்டவரே. உன்னுடைய சித்தம் செய்கிறவர்களை கூட்டிச் சேரும். எங்களே உன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரக்கமாய் தேங்க்யூ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.